இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாய் கேட்கணும்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கர்த்தர் நல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். கர்த்தர் நல்லவர். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். மோசே பார்வோனை வென்றதும் இஸ்ரவேலின் முன் சென்றதும் மோசே பார்வோனை வென்றதும் இஸ்ரவேலின் முன் சென்றதும் திறப்பினில் வாசலில் நின்றதும் ஜெபத்தினால் அல்லவா ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். ஆற்றங்கரையினில் சென்றதும் போராடி மேற்கொண்டதும் ஆற்றங்கரையிலே சென்றதும் போராடி மேற்கொண்டதும் யாக்கோபு ஆசீர் பெற்றதும் ஜெபத்தினால் அல்லவா ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். கெத்செமனே தோட்டம் சென்றதும் இரத்த வேர்வை சிந்தி ஜெபித்ததும் கெத்செமனே தோட்டம் சென்றதும் இரத்த வேர்வை சிந்தி ஜெபித்ததும் உலகத்தின் பாவத்தை மீட்டிடவும் ஜெபத்தினால் அல்லவா ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனமும் மதுரமாகின்றதே, மதுரமாகின்றதே, ஒரு சுக வாழ்வு துளிர்க்கிறதே. ஜெபம் கேட்கும் இயேசு நீர் பதில் பேசும் நேரம் மாறாவும் இனிக்கிறதே, வனாந்திரம் செழிக்கிறதே, வறண்ட நிலம் துளிர்க்கிறதே. ஜெபிக்கின்ற நேரம்
நேரம் நினைவும் மனமும் மதுரமாகின்றதே. தேன் கூடும் அதில் தெளித்தேனும் வசனத்திற்கிணையாகுமா? உகந்த வலியாய் உயிர் கொடுத்தாலும் அன்பிற்கு ஈடாகுமா? அன்பிற்கு ஈடாகுமா? பேரன்பிற்கு இணையாகுமா? ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனமும் மதுரமாகின்றதே. மதுரமாகின்றதே. ஒரு சுக வாழ்வு துளிக்கிறதே. ஜெபம் கேட்கும் இயேசு நிர்மதில் பேசும் நேரம் மாறாவும் இனிக்கிறதே. வனாந்திரம் செழிக்கிறதே. வறண்ட நிலம் துளிக்கிறதே. ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனமும் மதுரமாகின்றதே. மனதுருக்கம் உம்மாயிரக்கம் நான் வாழ போதுமையா. உயிருள்ள வரையில் உமை பாட ஆசை. ஆயுள்தான் போதாதையா. ஆயுள்தான் போதாதையா. 1000 ஆண்டுகள் போதாதையா. ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனமும் மதுரமாகின்றதே. மதுரமாகின்றதே. ஒரு சுக வாழ்வு துளிர்க்கிறதே. ஜெபம் கேட்கும் இயேசு நிற்பதில் பேசும் நேரம் மாறாவும் இனிக்கிறதே. வனாந்திரம் செழிக்கிறதே. வறண்ட நிலம் துளிர்க்கிறதே. ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனமும் மதுரமாகின்றதே. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சியில ஒருமனப்பட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய தேசத்தின் க்ஷேமத்திற்காக, உலகம் முழுவதிலும் உள்ள தேசங்களின் க்ஷேமத்திற்காக ஜெபிக்க இருக்கிறோம். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, நாம் எப்பொழுதும் போல கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் சொன்ன தேவாதி தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாயிருந்து நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கும் பொழுது கர்த்தர் பரத்திலிருந்து நம்முடைய விண்ணப்பங்களுக்கு ஆமென்றும் ஆமென்றும் பதில் தருவார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, சாலமன் ராஜா ஆலயத்தை கட்டி முடித்த பிறகு கர்த்தருடைய சமூகத்திலே அவன் ஜெபம் பண்ணி முடித்த வேளையிலே நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் ராத்திரியிலே சாலமோனுக்கு தரிசனத்திலே அவருடைய விண்ணப்பத்திற்கு பதில் தரும்படியாய் 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனத்திலே சாலமோன் ராஜாவிடம் ஒரு அருமையான காரியத்தை சொல்லியிருக்கிறார். 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனத்தின்படி நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த வேத வசனத்தை வாசிக்கலாமா? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் சாலமன் ராஜாவுக்கு வாக்கு கொடுக்கிறார். இன்றும் கூட கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளை பார்த்து, இஸ்ரவேலின் பெருமந்தைகளை பார்த்து நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனத்தின்படி என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, அப்ப நாம் ஜெபிக்க ஆரம்பிப்பதற்கு முன்பாக நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை கர்த்தருடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய ஜெபங்களுக்கு பரத்திலிருந்து ஆமென்றும் ஆமென்றும் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் பதில் தருவார். ஆமென், அல்லேலூயா.
நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வேத வசனத்தின்படியே நடக்கும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இப்பொழுதும் கூட நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு இந்த வேத வசனத்தை சொல்லி நம்முடைய பாவங்களுக்காக நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரிடம் மன்னிப்பு கேட்கலாமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு வேத வசனத்தை சொல்லலாமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், வேத வசனத்தின்படி சிலுவையிலே நீர் எங்களுக்காக சிந்தின இரத்தத்தினால் உடைய அன்பு பிள்ளைகள் அத்தனை பேருடைய பாவங்கள் கழுவி பரிசுத்தப்படுத்தி உடைய அன்பு பிள்ளைகள் இஸ்ரவேலின் பெருமந்தைகளுடைய பாவங்களை எல்லாம் கடலின் ஆழத்திலே மூடி போட்டு விடுங்க ராஜா. அப்படியே நீங்க செய்ய போற தயவிற்காக நன்றி. நன்றி ஏசப்பா. அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடலாமா? கர்த்தர் நல்லவர். பாவங்கள் இருந்து நீதிக்காய் வாழ எனக்காய் சிலுவையில் பலியானீர். இயேசுவின் இரத்தத்தால் சகல பாவமும், இயேசுவின் இரத்தத்தால் சகல பாவமும் தூய்மையாகிவிடும். என்னை தூய்மையாக்கிவிடும். பாவங்கள் இருந்து நீதிக்காய் வாழ எனக்காய் சிலுவையில் பலியானீர். திரு உடலிலே என் பாவங்கள் சுமந்தீரே. என் பாவங்கள் சாகணும், என் பாவங்கள் சாகணும். காயங்களால் நான் மீண்டும் பிழைக்கணும். பாவங்கள் இறந்து நீதிக்காய் வாழ எனக்காய் சிலுவையில் பலியானீர். சிலுவை வழியாக என் பகையை ஒழித்தீரே. என் பகைகள் ஒழியணும், என் பகைகள் ஒழியணும். சிலுவையால் நான் ஒப்புரவு ஆகணும். பாவங்கள் இறந்து நீதிக்காய் வாழ எனக்காய் சிலுவையில் பலியானீர். இரத்தம் சிந்தியதால் உலகில் சமாதானம் கொணர்ந்தீர். என் வெறுப்பு அழியணும், என் வெறுப்பு அழியணும். சிலுவையால் நான் ஒப்புரவு ஆகணும். பாவங்கள் இறந்து நீதிக்காய் வாழ எனக்காய் சிலுவையில் பலியானீர். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, இப்பொழுதும் கூட நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் 2025 வருடம் செப்டம்பர் மாதம் வரைக்கும் நமக்கு ஜீவனை தந்து, நமக்கு பலனை தந்து, நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து, நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கி, நமக்கு எல்லாமாயிருந்து நாம் செல்லும் இடங்களில் எல்லாம் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி திமிட்டமாய் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளாய் நாம் வளர அவர் அளித்த அவருடைய சுத்த கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தலாமா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, ஆமோஸ் 8வது அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆமோஸ் 8வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார் என்ற வேத வசனத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆமோஸ் 8வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப வேதத்தை வாசிப்பதற்கு கூட அனுமதி கிடைக்காத ஒரு பஞ்ச காலம் வரப்போகிறது என்று நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர்
கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார். இப்பொழுதும் கூட உலகம் முழுவதிலும் உள்ள அநேக தேசங்களிலே கிறிஸ்தவத்தை வெறுக்கிற ஜனங்கள் அநேகம் பேர் உண்டு. பைபிளை தீயிட்டு கொளுத்துகிற பொல்லாத ஜனங்கள் எழும்பி இருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தி, அது மாத்திரமல்ல, பைபிளை எடுத்து வாசித்தால் சிறைச்சாலையில் அடைத்து சித்திரவதைப்படுத்தப்படுகிறவர்கள் ஏராளம் பேர் உண்டு. ஆனால் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் நமக்கு மாத்திரம் ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் அல்லவா? நாம் நம்முடைய தேசத்திலே, குறிப்பாக தமிழ்நாட்டிலே, பைபிளை நம்முடைய விருப்பப்படி சுதந்திரமாய் வாசித்து வேதத்தை தியானம் பண்ணி கர்த்தருடைய நாமத்தை ஆலயங்களில் சென்று மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு அதிக சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம யாரும் அதிகமாய் கட்டுப்படுத்துவதில்லை. நாம் எல்லாரும் கர்த்தருடைய அரணுக்குள் இருக்கிறதுனால, அவருடைய பாதுகாப்பில் இருக்கிறதுனால நாம் சபைகளுக்கு சென்று, சர்ச்சுகளுக்கு சென்று, இன்னும் பல இடங்களுக்கு சென்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அல்லவா? அதற்காக நாம் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? இரக்கமும் மனதொருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பன், வேதத்தை வாசிக்க எங்களுக்கு நீர் கொடுத்த சிலாக்கியத்திற்காக, அந்த பெரிய வாக்கியத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வசனம் கிடைக்காத ஒரு பஞ்சகாலம் வருவதற்கு முன்பாக உடைய அன்பு பிள்ளைகள், இஸ்ரவேலின் பெருமந்தைகள் வேதத்தை வாசித்து, வேதத்தை தியானித்து, வேதத்தின்படி நடக்க கர்த்தர் நீர் எங்களை உடைய செல்ல பிள்ளைகளாய் நடத்தி கொண்டிருக்கிற உடைய சுத்த கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் சொன்ன தேவனுடைய கரம் எங்கள் மேல் ஈட்டப்பட்டிருக்கிறதுனால, நாங்கள் தங்கியிருக்கிற தேசத்திலே, நாங்கள் தங்கியிருக்கிற தமிழ்நாட்டிலே கர்த்தருடைய ஆளுகை இருக்கிறதுனால, கர்த்தர் எங்கள் தமிழ்நாட்டிற்கு சேமத்தை கொடுத்திருக்கிற சுத்த கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ராஜாதி ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, இன்றைக்கு மாத்திரமல்ல, இவ்வளவு நாட்கள் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வருகையின் நாள் மட்டும் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் கர்த்தருடைய பாதுகாப்பிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் இஸ்ரவேலின் பெருமந்தைகளுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த பாதையில் முன்னேறி செல்ல பல வாசல்களை திறந்த உடைய சுத்த கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாட இருக்கிறோம் அப்பா. ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அன்பு நல்ல தகப்பன், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்களுடைய தேவாதி தேவனாகிய கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசப்பா. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. கால் தடுமாறாமல் கண்ணீரில் மூழ்காமல் கண்மணி போல் என்னை காத்து கொண்டீர். கால் தடுமாறாமல் கண்ணீரில் மூழ்காமல் கண்மணி போல் என்னை காத்து கொண்டீர். இந்த நாள் வரையும் என்னை கொண்டு வந்தீர், இன்னுமாய் கிருபை தந்து தாங்குகிறீர். இந்த நாள் வரையும் என்னை கொண்டு வந்தீர், இன்னுமாய் கிருபை தந்து தாங்குகிறீர். இம்மானிசும் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றும் இல்லையே, உம் அன்புக்கு இணை இல்லையே. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே,
உண்மையாயின் விளக்கை நீரேற்றினீர். என்னையா இவ்வளவாய் நீர் நேசித்தீர். உண்மையாய் என் விளக்கை நீரேற்றினீர். இம்மானேசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றும் இல்லையே. அன்புக்கு இணை இல்லையே. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே. உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன் நான், என் இயேசையா உம்மை மறவேன் நான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் இயேசையா உம்மை மறவேன் நான். என் வாழ்வில் நீர் செய்த இன்னில்ல நன்மைகள் 1000 10,000 அதற்கும் மேலையா. 1000 10,000 அதற்கும் மேலையா. 1000 10,000 அதற்கும் மேலையா. உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன் நான், என் இயேசையா உம்மை மறவேன் நான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் இயேசையா உம்மை மறவேன் நான். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா. கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா. கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா. உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன் நான், என் இயேசையா உம்மை மறவேன் நான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் இயேசையா உம்மை மறவேன் நான். தனித்த வேளையில் தாய் போல தேற்றினீர். தள்ளாடின முழங்கால்களை திடமாக்கினீர். தள்ளாடின முழங்கால்களை திடமாக்கினீர். தள்ளாடின முழங்கால்களை திடமாக்கினீர். உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன் நான், என் இயேசையா உம்மை மறவேன் நான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் இயேசையா உம்மை மறவேன் நான். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, உலகம் முழுவதில் உள்ள பல தேசங்கள்ல, குறிப்பாக வடகொரிய தேசத்திலே வேதத்தை வாசித்தால் அங்குள்ள மக்கள் அநேக சித்திரவதைகளுக்கு ஆளாக்கப்பட்டு கர்த்தரை மறுதலிக்கிறோம் என்று சொல்லி, இனி வேதத்தை வாசிக்க மாட்டோம் என்று சொல்லி கையெழுத்து போடும்படியாய் கட்டாயப்படுத்துவது ஒரு வேதனையான ஒரு காரியம். கர்த்தர் அருவருக்கிற ஒரு காரியம். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, நினைத்து பாருங்கள். நாம் எவ்வளவு ஃப்ரீயா எந்த ஒரு இடத்திலும் கூட பைபிளை திறந்து அதில் உள்ள வேத வசனங்களை, அந்த வசனம் என்ற சத்துணவை உட்கொள்கிறோம். ஆனால் இந்த பாக்கியம் அநேக தேசங்களில் கர்த்தருடைய வசனத்திற்காக ஏங்குகிற பிள்ளைகளுக்கு கிடைக்காமல் போகிறது. இப்பொழுதும் கூட அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரிடம் ஒரு சின்ன விண்ணப்பத்தை எடுக்கலாமா? ஒருமனப்பட்டு நாம் மற்றவர்களுக்காக, இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் குடும்பங்களிலே ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத கணவர், மனைவி, பெற்றோர், உற்றார், உறவினர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் அனைவரும் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய மந்தையில் சேர்த்து கொள்ளும்படியாய் கர்த்தர் ஒரு அதிசயத்தை நிச்சயமாய் கட்டளையிடுவார். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு மனதுருக்கத்தோடு கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் அவருடைய வல்லமைக்காக, அவருடைய கிருபைக்காக, அவர் செய்ய போகிற அதிசயங்களுக்காக கர்த்தரை நோக்கி மன்றாடலாமா?
சேனைகளின் கர்த்தாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, சகலத்தையும் செய்ய வல்லவர். இப்பொழுதும் கூட ஒரு விசை உடைய அன்பு பிள்ளைகள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்டு பல தேசங்கள்ல, குறிப்பாக வடகொரிய தேசத்திலே பல பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களே ராஜா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 24, 25, 26 வசனங்களில் நாங்கள் வாசிக்கிறோம். அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுக்களும் கழன்று போயிற்று. ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, நாம் மறுபடியும் இந்த வேத வசனங்களை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 24, 25, 26 வேத வசனங்கள். அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுக்களும் கழன்று போயிற்று. இங்கே நாம் பார்க்கிறோம், பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடின வேளையிலே அவர்கள் வேறு ஒன்றும் செய்யவில்லை. சிறைச்சாலை கதவுகளை உடைக்கவில்லை. அவர்கள் வெறுமனே கர்த்தரை துதித்து பாடின வேளையிலே இந்த சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது. பூமி மிகவும் அதிர்ந்தது. கதவுகள் எல்லாம் திறவிண்டதோடு மாத்திரமல்ல, அங்குள்ளவர்களுடைய கட்டுக்கள் எல்லாம் கலந்து போயிற்று என்று நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அதிசயங்களை செய்கிற தேவன் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. அவர் அதிசயங்களின் தேவன், அற்புதங்களின் தேவன். நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது சொல்கிறார், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு பலவித பாடுகளை அனுபவித்துக் கொண்டு எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிற கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார், நானே மாம்சமான யாவர்க்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று சொல்லி. ஆமென், அல்லேலூயா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், உலகம் முழுவதில் உள்ள தேசங்கள் கிறிஸ்தவர்களை அருவருப்பாய் நினைக்கிற கர்த்தருடைய அன்பை அறியாத ஜனங்கள், பொல்லாத குணமுடையவர்களாய் கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகளை சிறைச்சாலையில் அடைத்து பலவித பாடுகளுக்கு உட்படுத்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கட்டாயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களே ராஜா. அவர்கள் விடுகிற பெருமூச்சு, அவர்கள் கூப்பிடுகிற சத்தம் பரலோக ராஜ்யம் மட்டும் கேட்கட்டும் அப்பா. இப்பொழுதும் கூட கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் ஒருமனப்பட்டு அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக முழங்காலில் நின்று உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் சொன்ன வேத வசனத்தின்படி தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறான் சொன்ன வேத வசனத்தின்படி இப்போ உடைய அன்பு பிள்ளைகள், உடைய அன்பு மகள், இஸ்ரவேலின் பெருமந்தைகள், இன்னும் கர்த்தரை அறியாத ஜனங்கள் பாடுபடுகிற அப்படிப்பட்ட அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்ற இந்த நேரத்திலேயே அவர்கள் எப்பேற்பட்ட பாதுகாப்பில் இருந்தாலும் கூட கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் நீட்டப்பட்டும் ராஜா. ஒரு அற்புதத்தை கட்டளையிடுங்கப்பா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, அன்று பவுலும் சீலாவும் உம்மை நோக்கி பாடி துதித்த வேளையிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்து பூமி மிகவும் அதிர்ந்து கதவுகள் எல்லாம் திறந்து எல்லாருடைய கட்டுக்களும் கலந்து போயிற்று. அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை கட்டளையிடுங்கப்பா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, தூதர்கள் கூட்டத்தை அங்கே நிறுத்துங்க ராஜா. உடைய அன்பு பிள்ளைகள் தப்பி பிழைத்துக் கொள்வதற்கு ஏதுவாய் அந்த பொல்லாத ஜனங்களுடைய கண்களை, காவல் காக்கிறவருடைய கண்களை குருட்டாட்டமாக்கி, கர்த்தர் நீர் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளையிடுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே.
ஏசு கிறிஸ்துவின் நாமத்தாலே கேட்கிறேன் அப்பா. ஜெபிக்கின்ற இந்த நேரத்திலே அந்த சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் திறக்கட்டும் ராஜா. அவர்கள் கட்டுக்கள் எல்லாம் கலன்று போகட்டும். அவர்கள் தப்பித்து சென்று பாதுகாப்பான இடங்களிலே சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ கர்த்தர் நீர் ஒரு புது வழியை திறந்து விடுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். அப்படியே நீங்க செய்ய போறோம் தயவிற்காக நன்றி இயேசப்பா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன். அவர்களுக்காக மனம் இறங்குங்கப்பா. அவர்கள் கண்ணீரை தொடங்க ராஜா. இயேசுவே மனம் இறங்குங்கப்பா. இயேசுவே மனம் இறங்குங்க தகப்பன். அவர்களுக்காக நீங்க விடுகிற கண்ணீர், அவர்கள் விடுகிற கண்ணீர் அப்பா மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அற்புதங்களை கட்டளையிடட்டும் தகப்பன். இயேசுவின் நாமத்தால் நம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. இசப்பா மக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. விடுதலை பெற்ற ஜனங்கள் ஏராளமாய் இருக்கட்டும் தகப்பன். உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஆனாலும் எங்களுடைய சித்தத்தின்படி அல்ல, உடைய சித்தத்தின்படியே பதில் தாரும். நன்றி ஏசப்பா. தென்கொரிய தேசத்திலே ஒரு எழுப்புதல் தீயை கட்டளையிட்ட தேவாதி தேவனாகிய கர்த்தர் வடகொரிய தேசமும் தென்கொரிய தேசத்தோட இணைந்து அவர்கள் ஒருமனப்பட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் நாள் சீக்கிரமாய் வரட்டும் தகப்பன். நன்றி ஏசப்பா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இப்பொழுதும் கூட நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆப்கானிஸ்தான்ல நிலநடுக்கத்தினால பாதிக்கப்பட்ட ஜனங்களை கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு வந்து அவர்களுக்காக ஜெபிக்கலாமா? இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன். ஆப்கானிஸ்தான் தேசத்தை நம்முடைய சமூகத்திலே கொண்டு வருகிறோம் அப்பா. அங்கே நிலநடுக்கத்தினால மரித்தவர்கள் ஏராளம் ராஜா. அநேக இடங்களிலே இந்த நிலநடுக்கங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தகப்பன். இசப்பா மக்கு கொடானுடைய சூத்திரம் அப்பா. ஆப்கானிஸ்தான் தேசத்திலே வாழ்கிற ஜனங்களுக்கு உடைய பாதுகாப்பை கொடுங்கப்பா. நிலநடுக்கங்கள் வராதபடிக்கு, அப்படி நிலநடுக்கங்கள் வரும் பொழுது அதை தடுத்தாட்கொள்கிற வல்லமை உள்ள காற்றையும் கடலையும் அமர்த்த வல்லமை உள்ள தேவாதி தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, ஜீவனுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவரே என்று அவர்கள் ஒருமனப்பட்டு அறிந்து கொண்டு சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிற கிருபையை தாங்கப்பா. அவர்களுமே அறியாதவர்களாய் இருந்தாலும் கூட அப்பா மக்கு கொடானுடைய சோத்திரம். அந்த அன்பு பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் முதல் வயதானவர்கள் வரை நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்படாதபடிக்கு அந்த தேசத்தில் மாத்திரமல்ல இன்னும் பல தேசங்கள்ல இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காதபடிக்கு காத்திரட்சுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. அப்பா மக்கு கொடானுடைய சூத்திரம். இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. ஆனாலும் எங்களுடைய சித்தத்தின்படி இல்லை, நம்முடைய சித்தத்தின்படியே பதில் தாரும். நன்றி இயேசப்பா. இயேசப்பா மக்கு கொடானுடைய சூத்திரம். இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன். வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட தேசங்களை நம்முடைய பார்வையிலே கொண்டு வருகிறோம் அப்பா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. காற்றையும் கடலையும் அதட்டி அமர்த்துகிற வல்லமை உள்ள தேவாதி தேவனாகி கர்த்தர் நீர் ஒருவரே தகப்பன். அப்பா மக்கு கொடானுடைய சூத்திரம். நன்றி ஏசப்பா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, லூக்கா 8வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். ஏசப்பாவும் சீடர்களும் படகில் ஏறி கடலின் அக்கறைக்கு செல்ல நினைக்கும் பொழுது அவர்கள் பிரயாணிக்கிற வேளையிலே இயேசு மகாராஜா தூங்கிக் கொண்டிருந்தார். அந்த நேரத்திலே கடலிலே பெரிய ஒரு சுழல் காற்று உண்டாயிற்று. அந்த சுழல் காற்றினாலே பெரும் புயல் உண்டாகி அந்த படகு அப்படியே கடலிலே மூழ்கும் அளவுக்கு ஒரு சூழ்நிலை உண்டானது. அதை கண்டு சீடர்கள் எல்லோரும் பயந்து நடுங்கி நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொல்லி இயேசு மகாராஜாவை எழுப்புகிறார்கள். லூக்கா 8வது அதிகாரம் 24-25வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கலாம். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவர்கள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள் என்று இந்த வேத வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். லூக்கா 8வது அதிகாரம் 24-25வது வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து மறுபடியுமாய் வாசிக்கலாமா? அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு,
இவர் யாரோ காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. கண்வான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, கடலிலே சுழல் காற்று வந்து பெருவெள்ளம் வந்த வேளையிலே ஏசுப்பா அந்த காற்றையும் கடலின் கொந்தளிப்பையும் அதட்டினார். அவ்வளவுதான். உடனே அந்த கடலிலே அமைதல் உண்டாயிற்று என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அதை பார்த்து சீடர்கள் ஆச்சரியப்பட்டு, காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று சொல்லி பயத்தோடு பார்க்கிறார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவாதி தேவனாகிய கர்த்தர் காற்றையும் கடலையும் அதட்டி அமர்த்திய அற்புத தேவன் நீரே, அக்கினி மதிலாய் நடுவில் வாசம் செய்யும் அதிசய தேவன் நீரே, காற்றையும் கடலையும் அதட்டி அமர்த்திய அற்புத தேவன் நீரே, அக்கினி மதிலாய் நடுவில் வாசம் செய்யும் அதிசய தேவன் நீரே, ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே, இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, இப்பொழுதும் கூட வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட தேசங்களை உம்முடைய சமூகத்திலே கொண்டு வருகிறோம் அப்பா. பாகிஸ்தான் தேசத்திலும் பஞ்சாப் தேசத்திலும் வெள்ளத்தினாலும் மடிந்தவர்கள் ஏராளம் பேர் உண்டு தகப்பன். இசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். வீடுகளை இழந்தவர்கள் ஏராளம் பேர் உண்டு. உண்ண உணவுக்காக இருக்க இடத்திற்காக அலைந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் அநேக பேர் உண்டப்பா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன். இன்னும் பல தேசங்களிலே இப்படிப்பட்ட வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட ஜனங்கள் அநேகம் பேர் இருக்கிறாங்க தகப்பன். அவர்கள் வீடுகளை இழந்து சொத்துக்களை இழந்து எல்லாவற்றையும் இழந்து சோர்ந்து போய் நிற்கிறார்களே எங்கள் அன்பு நல்ல தகப்பன். ராஜாதி ராஜாவே, ஒரு விசை மனம் இறங்குங்கப்பா. அவர்கள் உண்மை அறியாதவர்களாய் இருந்தாலும் கூட அற்புதங்களின் தேவன், அதிசயங்களின் தேவன் அவர்கள் கண்காண அதிசயங்களை செய்யும் பொழுது அவர்கள் ஆச்சரியப்பட்டு, எப்படி உடைய சீஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஆச்சரியப்பட்டு சொன்னது போல எல்லா புறச்சாதியாரும் ஆச்சரியப்பட்டு, வெள்ளம் முற்றிலுமாய் வடிந்து போய்விட்டது, நாங்கள் இழந்த எல்லாம் எங்களுக்கு திரும்ப கிடைத்து விட்டது என்று உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியார் ஒரு அற்புதத்தை கட்டளையிடுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. அப்பா, உமக்கு கொடானுடைய சோத்திரம். உம்மை மாத்திரம் உறுதியாய் பற்றி கொண்டு விசுவாசத்தோடு உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட உம்மால் படைக்கப்பட்ட உடைய அன்பு பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க ராஜா. பல இடங்களிலிருந்து அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டப்படும் வடையாய், அவர்கள் ஜீவன் தப்ப பிழைத்துக் கொள்ளும் வடையாய் ஒரு அதிசயத்தை கட்டளையிடுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. ஆனாலும் எங்களுடைய சித்தத்தின்படி இல்ல, உடைய சித்தத்தின்படியே பதில் தாரும். நன்றி இயேசப்பா. இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் கண்மணி போல என்னை கர்த்தரேசு காத்தாரே, கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடிருப்பதால், மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில் கர்த்தரே என்னோடிருந்து தேற்றினார்த்தம் கோலினால், பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடிருப்பதால், இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் கண்
கத்தரேசு காத்தாரே. கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடிருப்பதால். அலைகள் படகின் மேல் மோதி ஆழ்த்தினாலும் கடல் மேல் நடந்து வந்து கத்தரே என்னை தூக்கினார். அடல் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடிருப்பதால். இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் கண்மணி போல என்னை கத்தரேசு காத்தாரே. கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். ராஜாதி ராஜாவே, இமாச்சல பிரதேசத்திலும் கூட உயரமான இடங்களில் மலைகளில் வீடுகளை கட்டி இருக்கிறவர்கள் அப்படியே அந்த நிலச்சரிவு வந்ததுனால வீடுகள் எல்லாம் அப்படியா இடிந்து முழு வீடுகளும் கீழே விழுவதை கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் பார்த்து மனம் கலங்கி நிற்கிறோம் அப்பா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, இப்படிப்பட்ட காரியங்கள் இனிமேல் நடக்காதபடி ஜனங்கள் செய்த பாவங்களை மன்னித்து மறந்து எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, அவர்களை பாதுகாக்கும்படியால் தூதர்கள் கூட்டத்தை நிறுத்துங்கப்பா. நிலச்சரிவிலே எங்கெங்கேயோ இருந்து உதவிக்காக அலறுகிற பிள்ளைகளுடைய சத்தம் தூதர்களுக்கு கிடைத்து அந்த சத்தம் இருக்கிற இடங்களில் எல்லாம் தூதர்கள் சென்று அவர்களை பத்திரமாய் பாதுகாக்க நீங்க கிருபை தருளுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். ராஜாதி ராஜாவை, சேனைகளின் கர்த்தாவை, ஒரு விசை மனம் இறங்குங்கப்பா, ஒரு விசை மனம் இறங்குங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். அப்பா, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, உலகம் முழுவதில் உள்ள தேசங்கள்ல, எங்கள் இந்திய தேசத்திலே, எங்கள் தமிழ்நாட்டிலே மழையினால, வெள்ளத்தினால, நிலச்சரிவினால எந்த ஒரு ஆபத்தும் வராதபடிக்கு நீர் பாதுகாத்து வழி நடத்துங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். யோபு 26வது அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி, யோபு 26வது அதிகாரம் 12வது வேத வசனம், அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோபு 26:12, அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, இப்பொழுதும் கூட உடைய வல்லமையுள்ள கரம் இந்த கொந்தளிப்புகள் எல்லாம், கடலில் ஏற்படுகிற கொந்தளிப்புகள், நிலநடுக்கங்கள், பூமி அதிர்ச்சிகள், நிலச்சரிவுகள் எல்லாவற்றையும் அடக்கி போடட்டும் ராஜா. அப்பா, மக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, உடைய பாதுகாக்கும் கரங்களுக்குள்ள பூமியில் நடந்த இப்படிப்பட்ட ஆபத்தான காரியங்களுக்காக நடுக்கிக் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் பாதுகாக்கும் கரங்களுக்குள் பத்திரமாயிருக்கட்டும் தகப்பனே. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, அப்படியே நீங்க செய்ய போறோம் தயவிற்காக நன்றி இயேசப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, நன்றி இயேசப்பா. சேனைகளின் கர்த்தாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கிற யுத்தம் இன்னும் ஒரு முடிவுக்கு வரவில்லை தகப்பன். ராஜாதி ராஜாவுடைய கிருபையினாலே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் ஓரளவு யுத்தங்களை தடுத்து கொண்டிருந்தாலும் மறுபடியுமாய் ரஷ்யா உக்ரைன் தேசத்தை தாக்கி இருக்கிறதை குறித்து நாங்கள் கேள்விப்படுகிறோம் ராஜா. இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் நடக்கிற யுத்தமும் கூட இன்னும் ஒரு முற்றுப்புள்ளிக்கு வரவில்லை தகப்பனே. எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, பயங்கரமான பராக்கிரமசாலியா யுத்த சம்பனராய் இருக்கிற தேவாதி தேவனாகிய கர்த்தாவை பொழுதும் கூட நீங்க கட்டளையிடுங்க ராஜா. யுத்தங்களை முடிவுக்கு கொண்டு வரும்படியாய் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும்
மனித குலம் கேட்காத வடைக்கு கர்த்தர் நீர் தடுத்தாட்கொள்ளும் அப்பா. சமாதான காரணர் நீர் அல்லவா? சமாதான கொடியை ரஷ்யா உக்ரைனுக்கு இடையிலே நிலைநிறுத்துங்க தகப்பனே. அது மாத்திரமல்ல, இஸ்ரேல் தேசமும் காசா நகரத்தில் உள்ள மக்களை பாதுகாக்கும்படியாய் அங்கு நடக்கிற யுத்தங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கொண்டு வர கிருபை திரளுங்கப்பா. இசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, இன்னும் வல்லரசுகள் எழும்பி நின்று யுத்தங்களை நடத்தாதபடி கர்த்தருடைய வருகைக்கு முன்னால ஒரு சமாதானம் அமைதி உலகம் முழுவதில் உள்ள தேசங்களில் உண்டாகும்படியாய் கர்த்தர் நீர் தேசங்களுக்கு க்ஷேமத்தை கொடுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். தேசங்களை நீங்க ஆளுகை செய்யுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. நன்றி இயேசப்பா. ஆஸ்பத்திரியில வேதனையோடு போராடி கொண்டிருக்கிற, மரண வேதனையோடு போராடி கொண்டிருக்கிற நோயாளிகளை நீர் ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க ராஜா. பாமக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் சொன்னீரேப்பா. அன்று எசேக்கியா ராஜா நோய்வாய்ப்பட்ட வேளையிலே கர்த்தரை நோக்கி கண்ணீரோடு விண்ணப்பித்த பொழுது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் என்று வாக்கு கொடுத்த தேவன் இப்பொழுதும் கூட படுக்கையிலே மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள் யாராயிருந்தாலும், அவர்கள் ஆஸ்பத்திரிகளில் இருந்தாலும், வீடுகளில் இருந்தாலும், வேற எந்த முதியோர் இல்லங்கள் அனாதை ஆசிரமங்களில் இருந்தாலும், அல்லது பிளாட்ஃபார்ம்ல படுத்திருந்தாலும் கூட கர்த்தருடைய கரங்களில் இருந்து குணமாக்கும் வல்லமை புறப்பட்டு வந்து அன்று எசேக்கியா ராஜாவுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவனுடைய கண்ணீரை கண்டு குணமாக்கின தேவாதி தேவனாகிய கர்த்தர் 3ஆம் நாளிலே அவன் ஆலயத்துக்கு வந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியாய், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் அதிசயத்தை செய்த தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய கரத்திலிருந்து இப்ப இந்த நிமிஷம் குணமாக்கும் வல்லமை பாத்தோடி வந்து ஐசியூ வார்டில் இருந்தாலும் சரி, ஆபரேஷன் தியேட்டர்கள்ல கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருந்தாலும் சரி, எல்லா நோயாளிகளின் சரீரங்களில் பாய்ந்தோடி சென்று பரிபூர்ண சுகத்தை கொடுக்கட்டும். கர்த்தருடைய குணமாக்கும் வல்லமை பரிபூர்ண ஆரோக்கியத்தை கொடுக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே சுகம் உண்டாகட்டும். ஆமென். அப்பா, சிறு பிள்ளைகளை சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. சிறு குழந்தைகள், பிறந்த குழந்தைகள் முதல் சிறு பிள்ளைகள் அத்தனை பேரும் காய்ச்சல்னால, சளியினால, பலவித வியாதிகளினால போராடி கொண்டிருக்கிறார்கள். பாமக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. அவர்களுக்காக ஜெபிக்கும்படி கர்த்தர் கொடுத்த அந்த எண்ணத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன் ராஜா. பெற்றோர்கள் கண்ணீர் வடித்துக்கொண்டு, குறிப்பாக தாய்மார்கள் கண்ணீர் வடித்துக்கொண்டு பிள்ளைகளின் பக்கத்திலே இருந்து, பிள்ளைகள் முழித்து பார்க்காதா என்று சொல்லி, காய்ச்சல் குறைந்து விடாதா, அது டெங்கு காய்ச்சலா இருந்தால் ரெட் பிளட் கார்பசல்ஸ் கூடாதா என்று சொல்லி வேதனையோடு காத்திருக்கிற அத்தனை சிறு பிள்ளைகளின் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடைய விலையேற பெற்ற திரு ரத்தம், உடைய சிரசிலிருந்து வழிந்தோடிய ரத்தம், ஆணை கடாப்பட்ட அந்த கரங்களிலிருந்து கால்களிலிருந்து விழாவினின்று வழிந்தோடிய ரத்தம் இப்ப இந்த நிமிஷம் பாய்ந்தோடி செல்லட்டும் தகப்பனே. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தாலே பூரண சுகத்தோடு அந்த பிள்ளைகள் வாய் திறந்து பேசி, நன்றாக சாப்பிட்டு, நன்றாக எழுந்து குதித்து நடந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஒரு அற்புதத்தை இப்ப இந்த நிமிஷம் கட்டளையிடுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தாலே கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் கேட்கிறோம் அப்பா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் சொன்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே அற்புதம் நடக்கட்டும் அப்பா. அற்புத சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தாலே. நீங்க அப்படியே செய்ய போறும் தயவிற்காக நன்றி. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் அப்பா. நன்றி ராஜாதே ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, சகலத்தையும் செய்ய வல்லவரே, பயங்கரமான பராக்கிரமசாலியே, உடைய வருகை சமீபமாயிருக்கிறது ராஜா. உடைய வருகை மக்க மாத்திரமே தெரியும் அப்பா. எக்கால சத்தத்தை கேட்கும் பொழுது கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள், கர்த்தருடைய அன்பு மகளும், கர்த்தருடைய அன்பு மகளுடைய கணவர் பிள்ளைகளும், இவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை நேசிக்கிறவர்கள், கர்த்தருக்கு பிரியமான பாதையில் முன்னேறி செல்கிறவர்கள், கர்த்தருடைய வேலையை செய்கிற கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள்
மறைவாய் எடுத்துக்கொள்ளப்பட நீங்க கிருபையளித்துள்ளுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். அதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க ராஜா. எங்கள் பாவங்களை எல்லாம் கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உடைய வருகையின் நாளிலே எங்களை கைவிடாதிரும் தகப்பனை. கைவிடாத நேசர் நீரல்லவா. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பன். அப்படியே நீங்க செய்ய போற தயவிற்காக நன்றி ஏசப்பா. அன்பு பிள்ளைகள் ஏறெடுத்த ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் எங்களுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே பதில் தாரும் தகப்பன். சகல விதமான துதி கனம் மகிமை அனைத்தும் மக்கே உண்டாவதாக. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. விசுவாசமுள்ள ஜெபமே, விசுவாசமுள்ள ஜெபமே, பிணியாளிகளை ரட்சிக்குமே, பிணியாளிகளை ரட்சிக்குமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. யாக்கோபை போல ஜெபித்திடும், யாக்கோபை போல ஜெபித்திடும் உறுதியான ஜெப வீரரானேன். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடேன். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. அந்நாளை போல ஜெபித்திடும், அந்நாளை போல ஜெபித்திடும் உருக்கமான ஜெப வீரரானேன். இரட்டிப்பான பங்கை பெற்று கொண்டிட, இரட்டிப்பான பங்கை பெற்று கொண்டிட இரட்சகரிடம் நான் ஜெபித்திடுவேன். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், உற்சாகத்தோடு ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. தானியேலை போல ஜெபித்திடும், தானியேலை போல ஜெபித்திடும் தைரிய ஜெப வீரரானேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல விசுவாசத்தில் என்றும் நிலைத்திருப்பேன், விசுவாசத்தில் என்றும் நிலைத்திருப்பேன். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. நூற்றுக்கு அதிபதி போல ஜெபித்திடும், நூற்றுக்கு அதிபதி போல ஜெபித்திடும் விசுவாச ஜெப வீரரானேன், விசுவாச ஜெப வீரரானேன். இஸ்ரவேலுக்குள்ளும் இல்லா விசுவாசம், இஸ்ரவேலுக்குள்ளும் இல்லா விசுவாசம், ஏகத்தினில் இயேசுவே என் சுவாசம். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே.